இங்கே 4 நாய்க்கு நான் சாப்பாடு போடுறேன். அந்த 4 நாயை விட கூட ஒரு 4 நாய் வந்தால் எனக்கு சாப்பாடு போட முடியாது. அந்த அளவுக்கு வசதி கிடையாது. ஆனாலும் நான் இருக்கிறத எப்படியோ செஞ்சு ஒரு வேளை சாப்பாடாவது கொடுக்குறேன். இல்லைன்னா அதுங்களுடைய குணம் அதிசயம் மாற ஆரம்பிச்சிடும். இந்த நாய்ங்க இவ்வளோ பெருகிற அளவுக்கு யார் காரணம் நீங்கள் சொல்லுங்கள். 2004ல் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாய் கிடையாது. எல்லா இடத்துலையும் அவங்கவுங்க வீட்டாண்ட நாய் இருக்கும். பிள்ளைங்க சாப்பிட்டு போகிறது, இறைச்சி போடுறது தான் அதுங்க சாப்பிடும். பழைய சோறாக இருந்தாலும் கஞ்சாக இருந்தாலும் பிள்ளைகள் திங்கிறது எல்லாத்தையும் அதுங்க கீழே கிடக்கிறதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இன்றைக்கி இவ்வளோ நாய் பெருகிறதுக்கு யார் காரணம்? அவங்களுக்கு 10 கோடி ஒதுக்கியிருக்காங்களாம் நாய்ங்களுக்கு. ஆனால் அந்த பணம்லாம் எங்கே போயிருக்கும்? இவ்வளோ நாய் ஏன் பெருகுச்சு? இது யார் தப்பு? இப்போது நான் நாய் வச்சுருக்கேன்னா நான் இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்குள்ளே போகிறப்போ வேறு நாய்ங்க கிடந்தா நான் பயப்படுவேன். ஏன்னா அந்த நாய் வச்சுருக்கவங்களுக்கு தான் அதனுடைய குணம் தெரியும். எனக்கு தெரியாது. நான் பயந்து தான் வெளியே போகணும். அதே ஒரு சில நாய்கள் அது யாருக்கிட்டையும் அடி வாங்கியிருக்காது, மனுஷனை தேடி கடிக்க போகாது. அடி வாங்குகிற நாய்ங்க பயந்து நம்மளை கடிக்க வரதான் செய்யும். ஒரு சில நாய்ங்கனால எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இப்போ கோட்டி பிடிச்சிருந்தா தான் நம்மளுக்கு அது வெறி ஏறும். கோட்டி அதான் வெறி பிடிக்கலன்னா அதை ரேபிஸ்ன்னு சொல்கிறீங்களா, அந்த மாதிரி இல்லைன்னா நம்மளுக்கு ஒன்றும் கிடையாது. கண் கூடவே நான் என்னுடைய ஃப்ரெண்டோட தம்பிக்கு நாய் கடித்து இறந்ததை நான் பார்த்துருக்கேன். இல்லாமல் கிடையாது. அவர் சின்ன பையன்தான், ஒரு 5 வயசு கூட பிள்ளை தான், இறந்துட்டான். நாய் கடித்து வெளியே சொல்ல ரொம்ப நாளாக அது ஒன்றும் இல்லைன்னு விட்டு அந்த நாய் மாதிரியே ஆக்ஷன் பண்ணி கூட இறந்துருக்குங்க பசங்க. அதனால தான் கவர்மெண்ட்டு அப்போவே நாய்ங்களை பாதுகாப்பாக ஊசி போடணும், அதுங்களை பெருக விடக்கூடாதுங்கிற அறிவிப்புலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் யாரும் வழி நடத்தலையே. 2004 இருந்தது, இன்றைக்கி இல்லையே. இப்போ ஒரு ஜீவனை வீட்டு விலங்குன்னு சொல்லி நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துட்டீங்க. ஆடு, மாடு, நாய், பூனை வீட்டு விலங்குன்னு சொல்லிட்டீங்க. இப்போ வீட்டு விலங்குன்னு சொன்ன ஒரு ஜீவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறது பெரிய தப்பான ஒரு விஷயம்னு தோணுது. எனக்கு தோணுது, மற்றவங்களுக்கு எப்படின்னு தெரியல. இப்போ மனுஷன் உயிர் தான் மித்த இருக்கிற ஜீவனோட பெரிய அதிசயமான ஒரு விஷயம். அதுக்காண்டி மனுஷன் உயிர் பெரிய விஷயம் இல்லைன்னா நான் சொல்ல வரலைங்க. நம்மக்கிட்ட அமைதியாக இருக்கிற நாய்ங்களும் ஒரு சிலர் வன்மமாக நாய்ங்களை அடித்து அதுங்களுக்கு வெறுப்பு வர வச்சதுனால தான் இன்றைக்கி அந்த நாய்ங்க இப்படி இருக்குது. இப்போ நானும் பயந்தான். அவன் ஸ்கூல் பக்கம் இருந்தால் நான் கண்டிப்பாக நாயை வச்சுருக்க மாட்டேன், சாப்பாடு போட்டிருக்க மாட்டேன். இது ஒரு ஏரியாவுக்குள்ளே கிடக்கு, தனியாக ஒரு காடு பகுதி மாதிரி அந்த இடத்துல தான் இருக்குது. ஒரு ஸ்கூல் பக்கமோ ஒரு கோயில் பக்கமோ சின்ன பிள்ளைங்க இருக்கிற இடத்துல அந்த நாயோட பழக்கத்தை அப்படியே வெறி கொண்டு வளர்க்க மாட்டேன். அதுங்களோட குணத்தை இன்னும் சாஃப்டாக வளர்த்துருப்பேன். இப்போ என் நாய்ங்கள்லாம் சின்ன பிள்ளைகளை அடித்தா கூட ஒன்றுமே செய்யாது. ஏன்னா அதுங்களுக்கு தெரியாது, கடிக்கணுங்கிற எண்ணமும் வந்ததில்லை. இப்போ நீங்கள் எல்லோரும் புதுசாக அதை இப்போ புதுசாக வேறு மாதிரிலாம் பண்ணுறத பார்த்தா எனக்கே பயமாக இருக்கா, அந்த குணங்க மாறிடுமோ அப்படின்னு. அதுக்கெலாம் யார் காரணம்? 10 கோடி எங்கே போச்சு?